தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 2027 தை மாதம் மேஷராசி நண்பர்கள் நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் என்ன சொல்லுது? நரகத்திலேருந்து வெளியே வருவாங்க. முதல் விஷயமே தான். ஏன்னா கடகத்துக்கு அவயமெல்லாம் இல்லை, எல்லாரும் வச்சு செஞ்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு ஒரு வருஷம் ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது இந்த பராபவம் ஆண்டு ஆரம்பித்தாலும் சனி பார்வை ரிஷபத்தின் மேல் இருக்கிறதுனால பொதுவாகவே கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்களில் சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட கண்களில் பிரச்சனை, சுவாச கோளாறு, இந்த சைனஸ் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை. ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கடகத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு வருஷத்தில் இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் அலீஷ்ராமன். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா சார். இப்போ நம்ம தமிழ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது, புது வருடம். என்னதான் நம்ம ஆங்கில வருடம்க்கு பலன்கள் பார்த்தாலுமே இன்னும் நம்ம ட்ரெடிஷனாக இருக்கவங்க எல்லாருமே தமிழ் வருடத்துக்கு தான் பலன் பார்க்குறாங்க. தமிழ் வருஷம் தான் கரெக்ட். இப்போ நம்ம தமிழ் வருடத்துக்கு முதல்ல பார்த்துடலாம் சார். பொதுவான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம். 12 ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசி, இவங்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்குது? ரித்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஆதங்க ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும். இந்த பராபவ ஆண்டு நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் எல்லார் வீட்லேயும் நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முதல் விஷயம், மேஷராசி நண்பர்களுக்கு வீடு மாறும், இடம் மாறும். அதாவது புது பிரான்ச்சு, புது வீடு, புது இடம், புது ஜாபு, புது பாஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றத்துக்குரிய ஒரு காலமாக இந்த பராபவ ஆண்டு முழுக்க இருக்க போகிறது. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் இவங்க லைஃப் மாறுறதுங்கிறது கண்கூட பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய அக்டோபருக்கு அப்புறம் மேஷத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். அதாவது வரக்கூடிய தை 2027 தை மாதம் மேஷராசி நண்பர்கள் நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சென்ட்ரல் நடக்கிறது எல்லாமே கமர்ஷியலான விஷயங்களாக இருக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஒரு கடை ஆரம்பிக்கிறது, உணவகம் ஆரம்பிக்கிறது, பொட்டிக் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு புது கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம்னா இந்த காலகட்டங்களுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிடுவாங்க. சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதில் மெயினாக விவசாயத்தில் பெரிய புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்கள் மூலியமாக ஏற்படும். மேஷத்தில் பிறந்த பல பேர் விவசாயம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் முடிஞ்சிடும். விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ 7.5 சனி ஆரம்பிச்சிடுது, வாக்கியத்தின் பிரகாரம் சனி வேறு உள்ளே வந்துச்சு, திருக்கணித்து ஆல்ரெடி 1 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இல்லை, லைட்டாக அலைச்சல் கொடுக்கும், நிறைய லோன் வாங்க வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அது அவங்க பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். வீட்டில் யாரெல்லாம் மதர் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். செஸ்ட் பிரெஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வரக்கூடிய டிசம்பருக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது 2026 டிசம்பருக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். மேஷத்துக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் தான்மா. ஓகே சார். இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு சார் நல்லது? மெயினாக நான் சொல்லக்கூடியது, ஒரு ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. மெயினாக மந்த்ராலய மகான், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு, ஸ்ரீ ஒரு ராகவேந்திர சுவாமியோடைய ஒரு கோவிலுக்கு மடத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது. அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க, ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது அந்தளவுக்கு கடனில் மூழ்கி இருக்கேன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து பௌர்ணமி திதி காலையில், பௌர்ணமி அன்னைக்கு காலையில் ஒரு நதியில் போய் குளிச்சுட்டு போய் நீங்கள் சுவாமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். கர்மா எப்போ கழிவுனா நீங்கள் நதியில் குளிக்க தீரும். அதனால தான் இவ்வளோ நதிகள் இருக்கிறது. சந்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, குரு போய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா சூப்பர். அதே மாதிரி ரொம்ப, அதாவது ஃபேமிலிக்குள்ளே ஒரே சங்கடமாக இருக்குது, கொஞ்சம் கூட அந்நியம் இல்லைன்னா திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்தாங்கன்னா சூப்பராக மாற்றம். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7
கடலில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்கள், மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார், இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரிஷபராசி நண்பர்களுக்கு நிஜமாவே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு விஷயம், அதாவது அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துருந்தாலும் குடும்பத்தில் நிறைய சஞ்சலங்கள், தேவையில்லாத ப்ரெஷரு, இன்னொருத்தனால பிரச்சனை, குடும்பம் பிரியறது, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அதாவது நம்பி ஒருத்தர்கிட்ட ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபத்துக்கு நிறைய நடந்துட்டுருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறான். மெயினாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், அது மாதிரி வெளியுறவு துறைகள், டிராவல் சம்மந்தப்பட்ட துறைகள், இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். மெயினாக பெண்களுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு டைமிங் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு ஒரு வருஷம் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது இந்த பராபவம் ஆண்டு ஆரம்பித்தாலும் சனி பார்வை ரிஷபத்தின் மேல் இருக்கிறதுனால பொதுவாகவே கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர்லாம் இருந்துட்டு இருக்கும். சனி பார்வை கெட்டது மட்டும் பண்ணாது, நல்லதும் பண்ணும். அப்போ புது முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வெஹிக்கிள் மாற்றுவாங்க, எக்ஸிஸ்டிங் 2 வீலர் கொடுத்துட்டு பெரிய வண்டியை வாங்குவாங்க, இல்லை காரை வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ரிஷபத்துக்கு மெயினாக நான் பார்க்குறதுன்னா ராகு பிளேஸ்மெண்ட். ரிஷபத்துக்கு வந்து இந்த ராகு பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அமேசிங்கான பிளேஸ்மெண்ட். அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாக இருக்கணும்னு சொல்லுவான், முழு பாவின்னு சொல்லுவான். அவன் வந்து சோத்தில் உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு ராஜகிரகம்னு சொல்லலாம். அதாவது கெட்டவனுக்கு அவன் தான் கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உட்காந்துருக்கனால தொழிலில் பல மடங்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இவங்க காண்பாங்கங்கிறதுல டவுட்டு கிடையாது. இதில் மெயினாக என்னென்னா, நண்பர்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. உங்கள் பிரதர் ஆகட்டும், எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர் பணம் வாங்கியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸு கணக்கு கேட்டிங்கன்னா பிரச்சனை ஆகும், தேவையில்லாமல் இஷ்யூ கொடுக்கும். ரிஷபத்தில் இருக்கிற பல பேருக்கு 2ஆம் குழந்தையை பிராப்தமாகும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை ஆகும். உங்கள் தம்பிக்கு இல்லை தங்கச்சி கல்யாணம் ஆகும். அடுத்த ஒரு வருஷத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஃபோனில் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கண் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு இந்த கைகள் சம்மந்தப்பட்ட, ஷோல்டர் சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை, சில பேருக்கு கண் உபாதைகள். இந்த மாதிரி ரிஷபத்துக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தன்மை காட்டக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனமாக இருக்கும். மோரர்லெஸ் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம், தெரியும். ஓகே சார், இவங்களுக்கு வழிபாடுன்னா என்ன வழிபாடு? சரி, மெயினாக ரிஷபராசி நண்பர்கள் எப்படி பார்த்தாலும் சரி, காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாரை போய் பாட்டு வரும். வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயார் இருக்காங்க. பெருந்தேவி தாயார் குருங்கிறது பெருமை, பெரிய அப்படின்னு ஸ்தானம் வரும். அதனால பெருந்தேவி தாயாரை பாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் போங்க, அங்கே கொடுக்குற குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க, டெய்லி நெத்தியில் வச்சுங்க, நல்ல பிராணாயாமம் பண்ணுங்க. ரிஷபத்துக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்கள் எது எடுத்தாலும் ஜெயிக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக சார். அடுத்த மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் விஷயம் அவங்களுடைய ஹெல்த்தில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை. சில பேருக்கு கழுத்து இஷ்யூஸ், இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு கைகளில் விரல்கள் அடிபடுறது, நரம்புகள் பாதிப்பு கொடுக்கறது. சில பேருக்கு வந்து ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கை இப்படி மடக்க முடியாது, கை காலில் முட்டியில் பிரச்சனை, இந்த மாதிரி வரந்து. இதெல்லாம் வந்து இப்போ கண்கூடாக மாறுறதுங்கிறது பார்ப்பாங்க. ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்களில் சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட கண்களில் பிரச்சனை, சுவாச கோளாறு, இந்த சைனஸ் மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை. நான் சொல்கிறது 10% மட்டும்தான் மிதனத்துக்கு வந்து பாதிப்புகளை தர. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதாவது எப்போல்லாம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உட்காரானோ நல்ல பணம் வரும். அதாவது இப்போ என்னென்னா, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பேசினா போகிறோம், உங்களுக்கு வார்த்தைக்கு அவ்வளோ கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசணும் உங்களை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா ராசி லக்னத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அட்வைஸ் உங்கள் பாஸுக்கு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கோம், நிறைய பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் பாதிப்புலாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிளியர், ஆல் கிளியர். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்தக்கூடிய ராகு பல நாடுகளுக்கு சுற்ற வைக்கும், பல ஊர்களுக்கு சுற்ற வைக்கும், பல கோவில்களுக்கு செல்ல வைக்கும். முன்னோர்கள் தான் மறுபடியும் பிறப்பாங்க. ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதிர்பாராமல் பெரியவங்களுடைய அனுகிரகம், சொத்துக்கள் வரும். நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம். குடும்பத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகும். உங்கள் வீட்டில் உங்கள் பையனை கூட ஆகலாம், இல்லை உங்களுக்கே கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்துக்கு படுது. எப்படி பார்த்தாலும் மிதுனத்துக்கு பெரிய வெற்றி தான். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. முகம், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம். பெண்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய டைமிங்க அந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க இருக்க போகிறது நல்லா இருப்பீங்க. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? மெயினான வழிபாடுகள் நான் சொல்கிறது, குருவாயூர் கிருஷ்ணனை போய் பாட்டு வருது. குருவாயூர் கிருஷ்ணனுக்கு முடிஞ்சால் தேன் வாங்கி கொடுத்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம்.
அடுத்து கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் என்ன சொல்லுது சார்? நரகத்திலேருந்து வெளியே வருவாங்க. ஓ. முதல் விஷயமே தான். ஏன்னா கடகத்துக்கு ஆவயமெல்லாம் இல்லை, எல்லாரும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ மெயினாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம். மெயினாக வந்து சொந்த ஊர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது, பூர்வீக இடத்துல தொழில் தொடங்குவது, அப்பாவுடைய தொழில் எடுத்து இவங்க செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேருக்கு திருமணமாகி பிரேக் ஆயிருந்துன்னா 2ஆம் திருமணம் ஆகும். ஏன்னா குடும்பத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேத்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஃபேமிலியில் பிரிவுகளை கொடுப்பார். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகி இப்போ 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பிராப்தம் ஆகலைன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஆகும். நிறைய பேருக்கு கோவில்கள் பக்கத்துலேயே நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிராப்தம். ஹெல்த்து பார்த்துக்கணும். மெயினாக தலைப்பகுதி, செஸ்ட் பகுதி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கடகத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு வருஷத்தில் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் பிளட் சுகர் இருக்கோ பார்த்துக்கணும், பிபி இருக்கோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக தாயுடைய ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், தாயுடைய என்ன சொல்கிறது பிரிவாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் உங்களை வாட்டி எடுக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்களுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னன்னா உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக சுபகாரியம் நடக்கும். உங்களுக்கே நடக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கே நடக்கும். நிறைய சுப செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கும் மேலே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை பெரிய யோகத்தை கொடுக்குது. நிறைய பேர் கடன் முடியும். ரொம்ப நாளாக வந்து கொண்டு போய் நகையெல்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா இப்போ நகையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். பெரியவங்களுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம், குருமார்களுடைய அனுகிரகம், பாதம் பட்ட இடம்லாம் அப்படியே பொண்ணாக மாறுங்கிற மாதிரி நீங்கள் போய் சுவாமி வழிபாடு, அதாவது நான் சொல்கிறது குருமார்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஓடுமோ அதெல்லாம் ஜாமுன்னு நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நான் சொல்கிறது பூர்வீகத்துக்காக இருக்கலாம், இப்போ இருக்கிற ஊர்லேருந்து நீங்கள் மாறலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் எடுத்து செய்யும்போது சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க. நிறைய பேருக்கு தொழில் அபிவிருத்தி, நிறைய பேருக்கு அதாவது லீகலாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு கண்ணு பாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகும். மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி இருந்துன்னா பொதுவாகவே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். பொதுவாக வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சிக்கு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஒரு நல்ல டைம் எப்போ வருமோ தெரியலையே, நாங்களாம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கோம், எங்கள் அக்கா கல்யாணம் ஆகலை, என் தங்கைக்கு கல்யாணம் ஆகலை. பல பேருக்கு இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் ஆகிடும். ஃபேமிலி செட்டில் ஆகிறதுங்கிறது கண்கூட பார்ப்பீங்க. வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ராசி லக்னத்தில் குரு வரும்போது நமக்கு நல்லாவே செட் ஆனாலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்னா மோஸ்ட்லி அட்வைஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்போம். மேனேஜர் லெவலில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பொறுமையாக செயல்படக்கூடிய ஆட்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். அதுக்கும் மேலே நான் பார்க்குறது என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு உட்காந்துருக்க வரைக்கும் திடீர் பண யோகத்தை கொடுக்கும். எதிர்பாராத பண வாய்ப்புகள், சில பேர் இறப்பின் பணம் வருவது, சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வருது, சில பேருக்கு உயில், அதாவது இவ்வளோ நாள் யாருனே தெரியாத எங்கள் அத்தையோட சொந்தம், அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க, நான் பார்த்துக்கிட்டேன், லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஏக்கரா இருக்குது, அதாவது நிலம் இருக்குன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உயில் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அண்ணங்கிட்டிருந்து வர வேண்டிய சொத்துக்கள், இதெல்லாம் எதிர்பாராத லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் தான் நான் பார்க்குறேன், கெட்டி மூலம் கொட்டக்கூடிய பாக்கியம், குழந்தை பிராப்தம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் கடகத்துக்கு ஜோராக இருக்குது. அதாவது இவ்வளோ வருஷமாக நடக்காத சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கும், உங்கள் பசங்களுக்கு நடக்கும், குடும்பம் ஒன்று சேரும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள், மூத்த பெண்கள் ஹெல்த் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு அத்தியாவசியமாக நம்ம கருத வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த பராபவாண்டு. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? மெயினாக சொல்லக்கூடியது நதி நீர் ஆடுவது, காவேரி ஸ்நானம். கடகராசி பிறந்தவங்க கண்டிப்பாக காவேரி ஸ்நானம் செய்யணும். அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைன்னு ஒன்று கர்ப்பத்தில் உற்பத்தி ஆச்சுன்னா அதை தயவுசெய்து கலைக்காதீங்க. ஏன்னா குரு ராசி லக்னத்தில் வந்து உட்காரும் போது திரிகோணத்தில் சனி இருக்கும்போது மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஸ்தானம் கடகத்துக்கு ஏற்படும். உங்கள் வீட்டில் தான் ஒரு காஞ்சி மகாபரிவர் மாதிரி ஒரு மகான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வேணால் பிறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில் அந்த மாதிரி ஒரு யோகம் மறுபடியும் அவர் அவதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது. அந்த காவிரி போய் சுவாமி நதி ஸ்நானம் பண்ணிட்டு ஜம்புகேஸ்வரரை பார்க்கணும். திருவானிக்காவல் போய் ஜம்புகேஸ்வரை பார்த்துட்டு அகிலாண்டேஸ்வரி தாயாரை பார்த்து வணங்கிட்டு வாங்க. செம்ம மாற்றம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் சூப்பராக மாறும், நல்லா இருப்பீங்க. ஹெல்த் மட்டும் பத்திரமா இருங்க. ஓகே சார், அடுத்த சிம்ம ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள்? ஸோ மெயினாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருக்கிற குடைச்சல், டென்ஷன், மெயினாக நான் சொல்லக்கூடியது 2 நட்சத்திரத்துக்கு பெரிய வெடிவு காலம். பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் பெரிய வெடிவு காலமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா கேத்து இன்னையும் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும், டிசம்பர் வரைக்கும் சஞ்சாரம் செய்யும்.
ஸோ மக நட்சத்திரக்காரங்களுக்கு தாயாருக்கு, மூத்த பையனுக்கு, அப்பாவுக்கு, உறவினர்களுக்கு பாதிப்புகள், ரத்த பந்த உறவுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு டெட் பண்ணுவாங்க. சில பேருக்கு முடி கொட்டும், ஓனாவே சில பேருக்கு முடி கொட்டும். சில பேருக்கு வந்து அலோபீசியான்னு சொல்லுவாங்க, தலையில் ஒரு இடத்துல மட்டும் சொட்டை விடும், பார்த்தா உள்ள பிளட் சுகர் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்பில் வந்து இந்த அடையாக ஒயிட் கலராக ஃபார்ம் ஆகும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு சிறு நரம்புகள் பாதிப்பு. நான் சொல்கிறது பேக் பெயின், லோவர் பேக் பெயின், இந்த ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, சின்ன நரம்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து கொஞ்சம் பெருமையாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் ஜூனுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு நண்பர் உதவியினால் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு பல விஷயங்கள் எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ஃபேமிலியில் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களுக்குலாம் மறுமணம் ஆகக்கூடிய காலகட்டம். என்னதான் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு போகும்போது அஷ்டம சனிக்கு வேல்யூ கிடையாது. அஷ்டம சனிக்கு குரு பார்வை எப்படி? அஷ்டம சனி இருக்குது, படு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள், அவனுக்கு குரு நல்ல ஆள் பக்கத்தில் இருந்தானா அவன் தப்பு பண்ண மாட்டான். அதாவது எப்படி சொல்கிறது, தப்பை தட்டி, அதாவது தப்பு செய்யாமல் தடுக்கிறவன் தான் போலீஸுங்கிற மாதிரி குரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ சனியோடைய பேட் கேரக்டரை கட் பண்ணுறாரு. அப்போது இந்த டைம் பீரியடில் நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம், இல்லை வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஊரில் செட்டில்மெண்ட்டு போகுது, நைட் டைம் ஜாப் இருக்குன்னா இவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணம் நல்லா சம்பாதிப்பேன். அஷ்டமம் அப்படின்னாவே எதிர்பாராத சூழல், தெரியாத சூழல், மறைபொருள், ரகசியம், இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த டைமில் வந்து ஒரு உதவன கோர்ஸ் படிக்கணுன்னா கூட இப்போ நல்லா படிக்க முடியும். அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக மண்டை வேலை செய்யும். நார்மலாகவே வந்து சிம்மத்துக்கு லாஸ்ட் 1 இயர் அப்படி தான். அடுத்து இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படி. டிசம்பருக்கு அப்புறம் பிரச்சனையே கிடையாது, நோ பஞ்சாயத்து, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி, தங்கமணி வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சிம்மத்தை ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நிறைய பேருக்கு லவ்வில் விழுந்து விழுந்து ஏமாறுவாங்க. எவனையுமே நம்ப முடியும் இந்த காலகட்டங்களில். ராசி லக்னத்தில் கேத்து வரும்போது என்னென்னா பூர்வ ஜென்மத்தோட புண்ணியங்கள் பாவங்கள் இப்போ கனெக்ட் ஆகும். போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் கூட நம்ம சேரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவன் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான். உங்கள் ஃபேமிலி ஆயிருந்தாலும் அந்த மாதிரி தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் போய் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, நானும் அந்த பொண்ணும் வந்து ஸ்கூலில் படித்தோம், நானும் அவனும் காலேஜில் படித்தோம், இந்த கதையே விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா அது கடவுள் கொடுக்குறாருன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு நான் பார்க்குறது காஷி, கயா, ராமேஸ்வரம், நான் சொல்கிறது இந்த மாதிரி இடங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்வது, முன்னோர்களுக்கான திதி சார்ந்த தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது வலியாக இருக்கக்கூடிய உடம்பு பாதிக்கு ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் குழந்தை ஆகும். கல்யாணமே ஆகலைன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிராப்தம் ஆகும். ஒரு பெரிய ஒரு நிலம், பெரிய ஒரு வீடு இருந்ததுன்னா அதை விற்றுட்டு, நிறைய கடன் இருந்ததுன்னா அந்த கடன் எல்லாம் பைசல் பண்ணிட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. சிம்பிள் பரிகாரம் சிம்மத்துக்கு சொல்லணும்னா மெயினாக அவங்க பசங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் குழந்தை அவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தில் மெயினாக தலை சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு ஃபைப்ராய்டு மாதிரி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள், அவங்களுக்கு பார்த்துக்கணும். நான் சொல்கிறது ஒரே பரிகாரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் ராஜ கணபதி அப்படின்னு பேரில் இருக்கிற கணபதி பிடிங்க, அவருக்கு அருகம்புல் மாலையை போடுங்க. சாயந்தரம் காலையில் போடுங்க, சாயந்தரத்துக்கு அந்த 2 புல்லை பிடிச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாரம், அடுத்த வாரம் மறுபடியும் போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 போய் மறுபடியும் அருகம்புல் மாலை போடுங்க. இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு அருகம்புல் மாலைங்கிறது பெரிய சமாச்சாரம் கிடையாது. இல்லையா முடியல, காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அருகம்புல்லை கொண்டு போய் பிச்சு சுவாமிக்கு போட்டு வணங்குங்க. பிள்ளையார்பட்டியில் பல பிரச்சனைகள் ஓடின்னு இருக்குல்ல, அதெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து முடிஞ்சிடும். பிள்ளையார்பட்டி வில் பி சேஃப். டெய்லியும் அந்த விநாயகருக்கு ஜாமுன்னு அபிஷேகங்கள் நடக்கும். ஒரு தரப்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதனால் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பாட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக. ஓகே சார், அடுத்து கன்னிராசி, இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள்? கன்னிராசி நண்பர்களுக்கு வெற்றி கொடிகட்டுன்னு பாட்டு தான் பாடலாம். ஏன்னா அந்தளவுக்கு பலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான கிரகம் ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து உட்கார போகிறார். பட்டைய கலப்பம், சிஎம்ஆருக்கு வாய்ப்புகளே இருக்குது. நிறைய பேருக்கு சீட்டு கிடச்சதுன்னா நீங்களாம் ஜெயிப்பீங்க. கண்ணியில் பிறந்தவங்களுக்கு யோகம் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேருக்கு வெற்றி, நிறைய பேருக்கு பெருமை, நிறைய பேருக்கு அவார்டு, நிறைய பேருக்கு ரிவார்டு, நிறைய பேருக்கு பெருமதிப்புக்குரிய பதவிகள் வருவது, நிறைய பேருக்கு நாமினேட்டட் மெம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்லாம், நிறைய பேர் டாக்டரேட் பட்டம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகலாம், நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலாம், நிறைய பேருக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ருணம் ரணம் சத்ருக்கள் நிவர்த்தி ஆகலாம். யாரெல்லாம் உங்களை எதிரின்னு நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவன் வந்து உங்களோட ரொம்ப ஈஸியாக
அந்யோன்யமாயிருவீங்க. எவனுமே எதிரி கிடையாது இந்த காலகட்டங்களில். ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அவங்க எதிரியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதனால் எதிரி எல்லாமே உங்களுக்கு வசமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி லாபஸ்தானம் உட்காந்துருக்க குரு உங்களுக்கு வந்து பயங்கரமான நல்ல விஷயங்களை பண்ணும். 1-2 இல்லை, அந்தளவுக்கு. அதே மாதிரி எந்த கோர்ட்டு கேஸ் நடந்தாலும் சரி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி எப்போவுமே பாருங்கள், ராஜகிரகங்கள்லாம் வந்து லாபத்தில் உட்காந்துருக்குன்னா பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அதாவது கோச்சாரத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் குரு அங்கே தான் இருப்பார். கீழே மேலேயும் போயிட்டு வருவார். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில், அலைச்சல் சம்மந்தப்பட்ட தொழில், சில இடங்களில் டிரான்ஸ்போர்ட் தொழில், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி, சில பேருக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். மெயினாக பார்த்துக்க வேண்டியது கால் முட்டிங்காலுக்கு கீழே லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் தான் நீங்கள் கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேறு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. மெயினாக ரத்த குறைபாடு இல்லை, மூத்தவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனை. ஆனால் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு கோல்டன் டைம். பெண்கள்லாம் வந்து கொடி கட்டி பறக்கிறது கண்கூட பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், 2026 எலெக்ஷனில் அதிகமான பெண்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் போட்டியாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பயங்கரமாக. அதே மாதிரி குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஸ்தானம். அதனால் நாடார் சமூகத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஜெயிப்பாங்க. ஒருவேளை கன்னிராசியில் யாராக இருந்தீங்க உங்களுக்கு சீட்டு கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பணம் வரும். குரு போய் உட்காந்துருக்காருன்னா சுப விரயமும் நடக்கும், பணமும் வரும், ஏகப்பட்ட பணம். திரிபுவனத்தில் உட்காந்துருக்கடி சனி என்ன பண்ணுவார்? போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க வைப்பார். மக்கள் சமூகம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்ணால் ஜெயிக்கும். பேசிக்கலாக கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா போன டிசம்பரே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, தலை முழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கன்னிராசி நண்பர்கள் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் மெயினாக பெண்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆண்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல நீங்கள் தயங்கக்கூடாது. தைரியமாக எடுத்து நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே, இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? ஸோ கன்னிராசி நண்பர்கள் மெயினாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குருவும் சரி சனியும் சரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணால், நீங்கள் நினச்ச காரியம் முடிஞ்சதுன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண மகோத்சவம் நான் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நினச்சதெல்லாம் சூப்பராக நடக்கும், தைரியமாக இருக்கும்.